எபிசோட் 24 மலைகளை ஏந்திய பராக்கிரமம். ஆஞ்சநேயனின் மாபெரும் பராக்கிரமத்தை விளக்கும் ஒரு தனித்துவமான கதை ஆகும். இக்கதையில் ஆஞ்சநேயன் எவ்வாறு மலைகளை ஏந்தி அவற்றை தன்னுடைய சக்தி மற்றும் வேகத்தை பயன்படுத்தி எடுத்துச் சென்று தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதனை துல்லியமாக காண்பிக்கின்றார். இந்த சம்பவம் அவரது நம்பிக்கையும் தவறாக நினைத்தவர்கள் மீது உள்ள வலிமையும் அவர் கொண்டுள்ள அற்புதமான சக்திகளையும் நிலைநாட்டுகிறது. இந்த கதை பகவான் சித்தி கிருஷ்ணரின் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. ஒரு நாள் சர்வசங்கடஹரனான பரமகிருஷ்ணர் ராமர் மற்றும் அவரது பரிகார வீரர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு புதிய சவாலை முன்வைத்தார். இந்த சவாலை நம்பக்கூடியது, ஏனெனில் அது அப்போதைய சமுதாயத்தின் பெரும்பாலான நபர்களுக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது. இந்த சவாலை முடிப்பவருக்கு மிக பெரிய பரிசுகள் வழங்கப்படுவதாக கூறப்பட்டது. இதனிடையே ராமரின் பெருமைக்குரிய அதிர்ஷ்டமான உடல் வலிமையை பெற்ற அவனுக்கு மற்றொரு சவால் அவருடைய பரிகார வீரராகிய ஆஞ்சநேயன் மூலம் விதிக்கப்பட்டது. பரமகிருஷ்ணர் அவரை சொல்லியதை மீறி அவன் முன்னேறும்போது ஒரு மலைக்கு அடியில் பல பகுதிகளில் விரிதமாக பரந்த பிரச்சினைகள் ஏற்படும் என்பதனை தீர்மானித்து அந்த மலை அவன் பொறுப்பில் விடப்பட்டது. இதனிடையே ஆஞ்சநேயன் தனது சக்திகளையும் தன்னுடைய வலிமையையும் பதிவு செய்து இந்த மலைக்கு விரைவாக செலுத்தினார். அவர் கொண்ட ஆர்வம் ஒவ்வொரு மரபுகளையும் மீறியும் பரிசுகளுடன் அவனை அதிகமாக காட்டியதென்றால் அவன் கொண்ட அம்பு தன்மை இதை விடுவது என்று கூறப்படுகிறது.